ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் உங்களுக்கும் சொல்லலான்னு வந்திருக்கேன். இது சாப்பிடவும் ஹெல்த்தியும் தான், அதுவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். எப்படி செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடுகை போடுங்க. கடுகை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கடுகு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது எண்ணெயில் வந்து இந்த உளுந்து பருப்பு அதை கொஞ்சம் போட்டு விட்ருங்க. கடுகும் அந்த உளுந்த பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கேட்டால அந்த வெள்ளை பூண்டும் வத்தல் இந்த பல்லாரி ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இனிமேல் தான் நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரமாக இந்த கடுகு வத்தல் உளுந்த பருப்பு கருவேப்பிலை இந்த பல்லாரி எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம வெண்டைக்காய் பொரியலில் செய்ய போகிறோம். அதில் வந்து இப்போ தான் வெண்டைக்காவை நம்ம எடுத்து ஆட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெண்டைக்காவை போட்டவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருந்த வெண்டைக்காயில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பொரியலுக்கு இந்த வெண்டைக்காய் ஸ்லைஸ் பண்ணும்போது ஒட்டிக்கிட்டு வரும்ல பிசு பிசுப்பா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறது நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இடையில கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா செஞ்சு முடிச்சப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மை ஒட்டுறதெல்லாம் வரவே வராது. இந்த பொரியலில் நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணோம். உங்களுக்கு எந்த மசாலாவோட டேஸ்ட்டு பிடிக்குமோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். பொரியல் வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனோடனே நல்லா தேங்காய் திருவினதை ஆட் பண்ணிட்டு தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தேங்காய் திருவினதை வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செம்ம டேஸ்டான அந்த சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதோடு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் சும்மா பொழுதுபோக்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு அந்த வீடியோ போட்டு. அடுத்து வந்து எங்கள் திடீர்னு என் சேனலில் வந்து 100லேருந்து 200 இப்போ 380 என்னமோ இருக்குதுன்னு நினைக்காம 380 என்னமோ இருக்குது. அந்த வீடியோ கொண்டு 73K வியூஸ் போச்சு. இது மற்ற பெரிய யூடியூபர்ஸ்க்கு சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் வியூஸ் ஆகலாம். ஆனால் என் சேனலில் முதல் தடவை இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோக்கு மட்டும் தான் இந்த அத்தனை வியூஸ் போச்சு. ஆனால் இந்த வீடியோஸ்னால எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 1K நான் நெருங்கிட்டேன். 300 கிடச்சிருச்சு. இன்னும் 700 தான் மிச்சம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.